சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உடல்நலக் குறைவால விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு காலையில் இயற்கை மரணம் எழுதியிருக்காங்க. நீங்கள் அவரோட ஆமாம். விருதுகிரி போன்ற படங்களையும் நடிச்சிருக்கீங்க. இந்த இழப்பு ஆமாம். எவ்வளோ பெரிய இழப்பு சார் திரைத்துறைக்கு? ரொம்ப மிகப்பெரிய இழப்பு சார். அப்படியே ம். செய்தி கேட்டாலே அப்படியே கண்ட தண்ணி வருது. ஒரு மனிதர் எவ்வளவு அஹ், மக்களை கவர்ந்துட்டு இங்கே இறந்துருக்கான்றதுக்கு நினைச்சு பார்க்கும்போது அந்த விருதகிரி படத்தில் நடிக்கும்போது தான் நான் பார்த்தேன் சார். அதாவது இவர் ஒரு தைரியமானவர், தன்னம்பிக்கை மிக்கவர், தர்ம குணம் கொண்டவர், வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுவார், உதவி செய்வார், அப்படிலாம் எவ்வளவு விஷயம் வெளியில இருந்து கேள்விப்படுவோம்ல. பட் அது அத்தனையும் நான் விருதகிரி படத்தில் நடிக்கும்போது கண்கூடா பார்த்தேன். அந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல பேமெண்ட் கொடுத்து, நல்ல மரியாதையை கொடுத்து, அற்புதமா சாப்பாடு போட்டு, 1 to 1 பக்கத்துல உட்காந்து என்கிட்ட பேசி, அந்த படத்துல அவரு தான் இயக்கி நடிச்ச கடைசி படம். அதுல நான் நடிச்சிருக்கேன். அதுல காமெடினா எனக்கு ரோல் கொடுத்து, நான் அவரை பிரைஸ் பண்ணி பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஜென்ரலா ஒரு ஹீரோவை பக்கத்துல இருக்கிற காமெடியன் ஒரு பிரைஸ் பண்ணி ஒரு லிஃப்ட் பண்ணி ஆமா. பேசுறதுன்னு ஒன்று இருக்கும்ல. அது ஆக்சுவலா பொலிட்டிக்கல் ரிலேட்டடான ஒரு கமெண்ட்ஸ்லாம் நான் போட்டேன் அவருக்காக. அவர் உடனே கட்னு சொல்லி நிறுத்திட்டு, இதெல்லாம் வேணாம் சான்ஸ், நீங்க இன்னும் வளர்ந்து வர நடிகர், அப்புறம் நாளைக்கு என் கூட இருக்கீங்க, என்னை பத்தி சொல்றீங்கன்னா நீங்க என் கட்சியில இருக்கீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களோட வளர்ச்சி பாதிக்கப்படும், அதெல்லாம் வேண்டாம், நீங்க என்ன டைலாக் இருக்கோ அதை சொல்லுங்கன்னாரு. அதுக்கு நான் இல்லை, நான் நீங்க இது அத்தனையும் சொல்றதுக்கு நீங்க தகுதியானவர் சார், பொருத்தமானவர் சார், நான் சொல்றேன் சார் சொல்லி நானா வம்படியா வச்சேன். அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு விட்டுட்டாரு. பட் அந்த ஒரே ஒரு சந்திப்பு தான், ஒரே ஒரு படம் தான் என்னை பத்தி அதாவது மேபி ஏதாவது கொஞ்சம் பார்த்துருப்பாரு சேனல்ஸ்லாம், என்னோட ப்ரோக்ராம்ஸ், என் படத்தை பார்த்துருக்கலாம். பட் அதுக்கே இவ்வளவு அக்கறையை காமிச்சாருன்றப்ப என்ன சொல்றது, அப்படி ஒரு நல்ல மனிதர். கத்துக்கணும், அவர்கிட்ட கத்துக்கிறேன். இது மாதிரிலாம் இருக்க முடியுமா, இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு. அப்படிலாம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு அப்படியே இல்ல சிலிருக்குது அவரோட விஷயத்தை பத்தி பேசும்போதே, எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்காரு அப்படின்னு. ஸோ மிகப்பெரிய இழப்பு. அவர் இவ்வளவு கடைசி காலத்துல இவ்வளவு நோய்வாய்ப்பட்டு இறந்தது மனசே தாங்க மாட்டேங்குது. அப்பதான் இறைவன் மேல எல்லாமே சந்தேகம் வந்துருது. என்னடா பண்ண அந்த மனுஷன், ஏன்டா இப்படி படுத்திட்டீங்க, இந்த மாதிரி அவ்வளோ வருத்தம் வருது. அவர் மீண்டும் வந்துருவாரு அப்படின்னா எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க, எப்படி வந்துருவாரு. எத்தனை பேர் ப்ரே பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இதற்கு மேலேயும் அவரு இன்னும் இதோட போராடுறது பொறுக்க முடியல. ஸோ கண்டிப்பா அவரு விண்ணுலகில் நல்ல ஒரு இடத்துல தான் இருப்பார்னு நான் நம்புறேன். ரொம்ப மிகப்பெரிய இழப்பு. அப்படியே கண்ணில் தண்ணி வருது பேசினாலே. புரியுது சார். நிச்சயமா சார். இஸ் வெரி கிரேட். அவ்வளோதான் சொல்றதுக்கு என்ன, எவ்வளவு வேணா பேசலாம் சார். அவர் நல்ல மனிதன், அவ்வளவுதான். நிச்சயம் சார். கண்டிப்பா திரைத்துறையில அவருடைய இடத்தை நிரப்புறதுக்கு யாருமே இனிமே பிறந்து கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். ஒரே கேப்டன், அவ்வளவுதான் சார். நிச்சயமா சார். நல்ல அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா நமக்கு அவரு அரசியல்ல கூட ஒரு நல்ல இடத்த பிடிச்சி இன்னும் பெரிய லெவல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பார். அவர் மட்டும் ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா அற்புதமான விஷயங்கள் மொத்த தமிழ்நாட்டுக்குமே கூட கிடைச்சிருக்க வாய்ப்பு இருந்துச்சு. நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் ஆக்சுவலா. கண்டிப்பா எதிர்கட்சி தலைவராகவும் அவர் கடைசியா வந்து தன்னோட சிறப்பான பணியை பண்ணிட்டு இருந்தார். ஆமா ஆமா கண்டிப்பா சிறப்பான பணி. கண்டிப்பா சார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு கண்டிப்பா சாந்தி. என்னுடைய பிரார்த்தனைகள் என்றும் அவர் என்னுடைய நினைவில். ஒரு படம் நடிச்சாலும் அவர் இயக்கத்துல நான் நடிச்சிட்டேன்றதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அவர் போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டேன், அவரோட அன்பை அனுபவிச்சுட்டேன். ஸோ பக்கத்துல 1 to 1 என் கூட உட்காந்து அப்படியே ஸ்பாட்ல உட்காந்து பேசுனதை நான் தனியா நானும் அவர் மட்டும், அடுத்து என்ன சார் பண்ண போறீங்க, இத்தனை விஷயங்களுக்கு நடுவில் எப்படி சார் படத்துக்கு நடுவில் டைரக்ட் பண்றீங்க, நடிக்கிறீங்க, கட்சி பணி ஆற்றுறீங்க, எப்படி சார் உங்களால இது முடியுது அப்படின்னு கேட்குறப்ப எல்லாம் ஓகே தான் அப்படின்னு ஒரு அதை சிம்பிளா எடுத்துக்கிட்டு தலைக்கே ஏற்றிக்காம சொல்ல நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்கேன். அவரை பத்தின விஷயங்கள் ஒன்னொன்னா சொல்றாங்க. நடிகர் சங்க கடன் அடைச்சாரு, அது எடுத்து அப்படியே வரிசையா கேட்கப்பெல்லாம் உதவி செஞ்சாரு, ஓடி வந்து செய்வாரு, நெய்வேலியில போய் போராட்டம் பண்ணாரு, போற வழியில எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாரு. ஸோ நல்ல குணமா எடுத்து சொல்லிக்கிட்டே வராங்க. அது பத்தி குறை சொன்ன மனிதர்கள் பெரும்பாலும் கம்மி தான் சார். ரொம்ப யாருமே இல்லை சார், யாருமே குறை சொல்லணும். அதான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர்னு ஒருத்தர் பேர், அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் தான். நிச்சயமா சார். அதெல்லாம் பாருங்க, வள்ளல்கள்லாம் ரொம்ப ரேரா தான் இருக்காங்க போகிற நாட்டுல. கஷ்டமா தான். அதுவும் இந்த வருடம் வந்து ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லலாம் திரைத்துறை. மயில்சாமி சார்ல ஆரம்பிச்சு மனோபாலா சார் வரைக்கும். கண்டிப்பா பெரிய நிச்சயமா சார். ரொம்ப நன்றி சார், அவரோட உங்க அனுபவங்களை ஷேர் பண்ணி. ஓகே தேங்க்யூ சார்.